லிவர் கிளென்சிங் பண்ணுங்க. அடிக்கடி உங்களுடைய கல்லீரலை சுத்தம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தேக வியாதியும் இல்லாமல் பலன்னு இருப்பீங்க. அவ்வளவு ஆனந்தமாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, மிக பிரமாதமான நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போதே பொலிவு நிறைந்த ஒரு மனிதராக தெரியணும் அப்படின்னா உங்கள் உடம்புல குப்பை இருக்கக்கூடாது. முக்கியமாக எங்கே இருக்கக்கூடாதுன்னா கல்லீரலில் இருக்கக்கூடாது. கல்லீரல் அப்படிங்கிறது ராஜ உறுப்புல முதல் உறுப்பே கல்லீரல் தான். பேரே பாருங்க, கல் ஈரல். கல் மாதிரி இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ரத்த குப்பைகளையும் அடிச்சு பிரிச்சு தூக்கி தம்சம் பண்ணி பிரிச்சு வடிஞ்சிரும். அதான் கல்லீரல். அப்படிப்பட்ட கல்லீரலை நீங்க குப்பையா வச்சிருந்தீங்கன்னா அது எவ்வளவு பேர் வச்சிருக்கிறீங்க? அது மாதிரி உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் சூப்பரா இருக்கணும். உள்ளுறுப்புகளை டேமேஜா வச்சுட்டு வெளியில பொலிவெல்லாம் காட்ட முடியாது. நீங்க அழகா மாறணும், அறிவா மாறணும், ஆரோக்கியமா மாறணும். உடல், மனம், ஆத்மா இதெல்லாம் தூய்மையாகணும். அதுக்காக தான் கழிவு நீக்க பயிற்சி.